ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி 2க்கான மெகா லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். இந்த டெஸ்ட் லைவ் டெஸ்ட்ங்கிறதுனால 6/10/2025 இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock ஓப்பன் ஆகிருக்கு. 10/10/2025 நைட்டு 12 o'clock டெஸ்ட் க்ளோஸ் ஆகிரும். இந்த 4 டேஸுக்குள்ள இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க் நீங்க பாத்துக்கலாம். இந்த டெஸ்ட்டை நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணிக்கலாம். இதோட பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி 2ஓட பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுல கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருப்போம். மேக்ஸ்ல 35 கொஸ்டின், ரீசனிங்ல 35 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ்ல 50 கொஸ்டின். இந்த டெஸ்ட்டை நீங்க உங்களோட மொபைல் போன்லயும் அட்டன் பண்ணிக்கலாம், லேப்டாப்லயும் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். நீங்க ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருந்தாலும் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம், ஐஓஎஸ் வச்சிருந்தாலும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணக்கூடிய மெத்தட் தான் டிஃபர் ஆகும். இப்போ நீங்க ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருக்கீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் வந்து கொடுத்திருப்போம். ஆப்பை டவுன்லோட் பண்ணிருங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணதும் அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு நம்ம ஆப்ல நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஐஓஎஸ் வச்சிருக்க ஸ்டூடெண்ட் நீங்க உங்க ஆப் ஸ்டோர்ல போயிட்டு கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணணும். நீங்க கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணதும் ஆர்கனைசேஷன் கோடு வந்து உங்களுக்கு கேட்கும். ஆர்கனைசேஷன் கோடு கேட்டிருக்க இடத்துல BQJJன்னு என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு நீங்க ஐஓஎஸ்ல லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் லேப்டாப் ஆர் பிசில டெஸ்ட் அட்டன் பண்ணணும் மேம். நான் எப்படி அட்டன் பண்றது அப்படின்னா, லேப்டாப் ஆர் பர்சனல் கம்ப்யூட்டர்ல அட்டன் பண்றதுக்கு web.classplasapp.com இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க வரணும். இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்ததுமே ஆர்கனைசேஷன் கோடு மொபைல் நம்பர் கேட்கும். ஆர்கனைசேஷன் கோடு இருக்க இடத்துல BQJJன்னு என்டர் பண்ணுங்க. மொபைல் நம்பர் இருக்க இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு நீங்க லேப்டாப் ஆர் பிசில லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ web.classplasapp.com குள்ள வந்துட்டேன். எனக்கு ஆர்கனைசேஷன் கோடு கேட்டிருக்கு. இந்த இடத்துல நான் BQJJன்னு என்டர் பண்றேன். ஓகே, சோ BQJJன்னு நான் என்டர் பண்ணிட்டேன். அடுத்து என்னோட மொபைல் நம்பர் கேட்டிருக்கு. யுவர் மொபைல் நம்பர்னு கேட்டிருக்காங்களா? சோ இந்த இடத்துல என்னோட மொபைல் நம்பரை நான் என்டர் பண்றேன். நீங்க உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு இங்க ப்ரொசீட் செக்யூர்லி இருக்கா, இந்த ப்ரொசீட் செக்யூர்லியே கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணதும் பாருங்க, என்னோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஓகே, சோ உங்களோட மொபைல் நம்பர் நீங்க கொடுத்திருந்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை பார்த்து இந்த இடத்துல நீங்க கரெக்டா என்டர் பண்ணுங்க. ஓகே, சோ எனக்கு வந்து ஓடிபியை நான் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுக்குறேன். ஓகே, சோ வெரிஃபை ஓடிபி கொடுத்ததும் நான் வெப்சைட்டுக்குள்ள லாகின் பண்ணிட்டேன். ஓகேவா? சோ ஆண்ட்ராய்ட் போன்ல லாகின் பண்றதுக்கு வெரி சிம்பிள் ஸ்டெப். லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ண போறீங்க, மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும், ஓடிபி வரும், அதை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். ஐஓஎஸ்ல லாகின் பண்றதுக்கு கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ண போறீங்க, ஆர்கனைசேஷன் கோடும் மொபைல் நம்பரும் என்டர் பண்ண போறீங்க, ஓடிபி வரும், நீங்க லாகின் பண்ணிக்கலாம். வெப்சைட்ல லாகின் பண்றதுக்கு இப்ப நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு டெமோ காட்டினேன் இல்லையா, ஆர்கனைசேஷன் கோட் என்டர் பண்ணிட்டு மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு ஓடிபி வந்துச்சு இல்லையா, இது மாதிரி நீங்க லாகின் பண்ணிக்கலாம். சோ நான் லாகின் பண்ணதும் எனக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓபன் ஆகும். இதுல கொஞ்சம் கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரயில்வே என்டிபிசி டெஸ்ட் சீரிஸ் 2025 இருக்கும். ஓகேவா? ரயில்வே என்டிபிசி டெஸ்ட் சீரிஸ் 2025 இருக்கும். நம்ம டெஸ்ட் பேட்சுக்குள்ள தான் உங்களுக்கு ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். ஓகே, சோ இந்த டெஸ்ட் பேட்சுக்குள்ள நீங்க வரணும். ரயில்வே என்டிபிசி டெஸ்ட் சீரிஸ் 2025 வரணும். உள்ள வந்ததும் பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்ல ஓவர் வியூ இருக்கும், அதுக்கப்புறம் கண்டென்ட் இருக்கும். இதே மொபைல் போன்ல பாத்தீங்கன்னா மேல கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு டாப்ல ஓவர் வியூ, அதுக்கு அடுத்து கண்டென்ட்னு கொடுத்திருப்பாங்க. லேப்டாப் ஆர் பிசில பாத்தீங்கன்னா இடது பக்கமா கொடுத்திருப்பாங்க ஓவர் வியூ கண்டென்ட்னு. ஓகே, எப்படி இருந்தாலும் நீங்க எங்க போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டென்ட்டுக்குள்ள போகணும். ஓகேவா? சோ கண்டென்ட்டுக்குள்ள போனதும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோல்டரே என்டிபிசி சிபிடி 2 மெகா லைவ்னு இருக்கும். அதுக்கு கீழே இருக்க ஃபோல்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாக்ல இருக்கும். ஓகே, சோ கீழே இருக்கக்கூடிய ஃபோல்டர் எல்லாமே பேமெண்ட் பண்ணாதான் ஓபன் ஆகும். மேல இருக்கக்கூடிய ஃபோல்டர் பாத்தீங்களா, என்டிபிசி சிபிடி 2 மெகா லைவ்னு. சோ இந்த ஃபோல்டருக்குள்ள நீங்க வரணும். ஃபர்ஸ்ட் ஃபோல்டரே உங்களுக்கு மெகா லைவ் டெஸ்ட் தான் கொடுத்திருப்போம். சோ இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் என்டிபிசி சிபிடி 2 மெகா லைவ் தமிழ்னு இருக்கும், என்டிபிசி சிபிடி 2 மெகா லைவ் இங்கிலீஷ்னு இருக்கும். நீங்க இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த இங்கிலீஷ்க்கு நேரா இருக்கக்கூடிய இந்த அட்டம் டெஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. தமிழ்ல அட்டன் பண்றீங்க அப்படின்னா தமிழுக்கு நேரா இருக்கக்கூடிய அட்டம் டெஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல அட்டன் பண்ண போறேன். சோ அட்டம் டெஸ்ட்டை நான் கிளிக் பண்ணிட்டேன். எனக்கு வழக்கம் போல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்துருச்சு. நான் நெக்ஸ்ட் கொடுத்துறேன். எனக்கு இங்க ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அந்த செக் பாக்ஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, 120 கொஸ்டின், 1.5 மணி நேரம் டைம். ஓகே, சோ இப்போ இந்த அட்டம் டெஸ்ட் இருக்கா, இதை வந்து நான் கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணதும் பாருங்க எனக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓபன் ஆகுது. ஓகே, சோ இங்க சைட்ல டைமர் பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஓட ஆரம்பிச்சிடும். எப்போ டெஸ்ட் ஓபன் ஆகுதோ அப்ப டைமரும் எனக்கு ஓட ஆரம்பிச்சிடும்.
காமிச்சிரும். பெர் கொஸ்டினுக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கிறது இந்த இடத்துல ஓடிட்டு இருக்கும். ஓவரால் டைமர் வந்து இன்னும் கொஞ்சம் மேல தள்ளி டாப்ல பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுமே ரீட் பண்ணி அதுக்கான ஆன்சர் வந்து கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. நீங்க ஆன்சர் சூஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரீன் கலர்ல இருக்கும். நீங்க அட்டன் பண்ணாத கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெட் கலர்ல இருக்கும். மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா பர்பிள் கலர்ல இருக்கும். ஆன்சர் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா பர்பிள் கலர்ல ரெட் கலரா கிரீன் கலர் இருக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்டும் இருக்கும். ரியல் எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். கரெக்டான கொஸ்டினுக்கு 1 மார்க் +1. நெகட்டிவ் அட்டன் போது, அதாவது தப்பா அட்டன் பண்ணிட்டீங்க, நெகட்டிவ்ல மார்க் வந்து 0.3 வந்து உங்களுக்கு போகும். ஓகேவா? சோ இப்படி ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்க ரீட் பண்ணி அதுக்கான ஆன்சர் எல்லாமே அட்டன் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ் கொடுத்திருப்போம். அதுக்கப்புறம் ரீசனிங், அதுக்கப்புறம் மேக்ஸ். நீங்க எந்த ஆர்டர்லனாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜிகே அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீசனிங் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேக்ஸ் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா ஜிகே கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் ரீட் பண்ண போறீங்க, ஆன்சர் தெரிஞ்சா சூஸ் பண்ண போறீங்க, அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் போக போறீங்க. இப்போ ஃபர்ஸ்டே மேக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து கால்குலேஷன் பார்ட், நிறைய வந்து கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டைம் வந்து ஜெனரல் அவேர்னஸ் முடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் 1வது கொஸ்டின்ல இருந்து 50வது கொஸ்டின் வரைக்கும் கரெக்டா ரீட் பண்ணிட்டு கரெக்டா 100% ஷுவரா ஆன்சர் தெரிஞ்சா மட்டும் ஆன்சரை சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ரீசனிங்ல பாத்தீங்கன்னா கால்குலேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலா எங்க போங்க அப்படின்னா மேக்ஸுக்கு போங்க. ரியல் எக்ஸாம்லயும் இதே ஆர்டர்ல கரெக்டா அட்டன் பண்ணுங்க. கொடுத்திருக்க 1.5 மணி நேரத்துல உங்களால எவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுமோ, 120 கொஸ்டின்ல எவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுமோ அவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. இங்க சைட்ல உங்களுக்கு பாக்ஸஸ் மாதிரி கொடுத்திருப்போம். எந்த கொஸ்டினுக்குனாலும் எந்த டைம்னாலும் போயிட்டு வந்துக்கலாம். இப்போ நான் 103வது கொஸ்டினுக்கு போகணும். இப்போ நான் 13வது கொஸ்டின்ல இருக்கேன். அப்ப 103 கிளிக் பண்ணேன் அப்படின்னா நான் 103ல என்ன கொஸ்டின் இருக்குங்கிறத பாத்துக்கலாம். இப்போ நாங்க 114வது கொஸ்டினுக்கு போனோம். 114 இங்க கிளிக் பண்ணேன் அப்படின்னா 114ல என்ன கொஸ்டின் இருக்குங்கிறத நான் பாத்துக்கலாம். அடுத்து 119 போனோம் அப்படின்னா இந்த சைட்ல இருக்க பாக்ஸஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எந்த கொஸ்டினுக்குனாலும் எந்த டைம்னாலும் போயிட்டு வந்துக்கலாம். ஃபைனலா டெஸ்ட் முடிஞ்சதும் ஆட்டோமேட்டிக்காவே உங்க டெஸ்ட் வந்து சப்மிட் ஆகிரும். சோ இல்லனா அதுக்கு முன்னாடி சப்மிட் கொடுக்குறீங்கன்னா சப்மிட் டெஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்களோ, ஓகேவா? சோ நீங்க அட்டன் பண்ண கொஸ்டின்ஸ் அதுல எவ்வளவு கரெக்டோ அதோட அக்யூரசி எல்லாமே இதுல வந்துரும். ஓகேவா? சோ ஃபைனலா இங்க வந்து வியூ சொல்யூஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? சோ அந்த வியூ சொல்யூஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அட்டன் பண்ண கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாமே நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, சோ எந்தெந்த கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் வந்து சூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, சோ ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே டீடைல்டான சொல்யூஷன் வந்து கொடுத்திருப்போம். ஓகே, ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே பாத்தீங்கன்னா ஆன்சரும் பாத்துக்கலாம், டீடைல்டான சொல்யூஷனும் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க தமிழ்ல அட்டன் பண்றீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழ்ல ஓபன் ஆகும். இங்கிலீஷ்ல அட்டன் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கிலீஷ்ல ஓபன் ஆகும். ஃபைனலா உங்களோட ரேங்க் எல்லாமே நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகே, சோ இப்போ நான் தமிழ்ல அட்டன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? NTPC CBD2 மெகா லைவ் டெஸ்ட் ஃபோல்டருக்குள்ள தான் நான் எந்த லிங்கை கிளிக் பண்ணணும்? NTPC CBD2 மெகா லைவ் தமிழ்னு இருக்கு இல்லையா? சோ இதை நான் கிளிக் பண்ணணும். இது பக்கத்துல அட்டம் டெஸ்ட்னு இருக்கும். ஓகேவா? சப்போஸ் ஒரு டெஸ்ட்டை நான் அகைன் அட்டன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்க இங்க ரீ அட்டம் டெஸ்ட்னு இருக்கும். எத்தனை டைம்னாலும் நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். 10ஆம் தேதியோட இந்த ஃப்ரீ லைவ் வந்து க்ளோஸ் ஆகிரும். சோ 4 நாளைக்குள்ள எந்த டைம்னாலும் எத்தனை டைம்னாலும் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ நான் தமிழ் அட்டன் பண்ணும்போது இந்த அட்டம் டெஸ்ட்டை கிளிக் பண்றேன். எனக்கு வழக்கம் போல இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வருது. நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்க அட்டம் டெஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்தது எனக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்க தமிழ்ல ஓபன் ஆகும். ஓகேவா? சோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா தமிழ்ல கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ இப்படி ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாத்தையுமே நீங்க அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? சோ எல்லா கொஸ்டினையுமே அட்டன் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. நான் சொன்ன ஆர்டர்ல அட்டன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஜிகே, அதுக்கப்புறம் ரீசனிங், அதுக்கப்புறம் மேக்ஸ். ஃபைனலா எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணிட்டு இங்க வந்து சப்மிட் டெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஓகே, 1.5 மணி நேரம் முடிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே டெஸ்ட் வந்து சப்மிட் ஆகிரும். அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து டெஸ்ட்டை வந்து சப்மிட் பண்றீங்கன்னா இந்த சப்மிட் டெஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா சப்மிட் ஆகிரும். ஓகேவா? சோ சப்மிட் டெஸ்ட் கொடுத்துறேன். நான் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கேன், எவ்வளவு டைம் அட்டன் பண்ணிருக்கேங்கிற கூடிய எல்லா டீடைல்ஸும் வந்துரும். நான் இப்போ 43 செகண்ட்ஸ் தான் ஓபன் பண்ணிருந்தேன். அதனால 43 செகண்ட்ஸ் மட்டும் எனக்கு இங்க காட்டுது. இப்போ நான் என்னோட ரேங்க் எல்லாமே இதுல பாத்துக்கலாம். செக்ஷன் சம்மரின்னு இருக்கும். சோ இத கொஞ்சம் கீழே பாத்தீங்க அப்படின்னா எத்தனை கொஸ்டின், நம்மளோட ரேங்க் என்ன, ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க கூடிய எல்லா டீடைலுமே இதுல வந்துரும். ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இங்க வந்து வியூ சொல்யூஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு தரோவா ஒரு 2 மணி நேரம் உட்காந்து இதை வந்து அனலைஸ் பண்ணுங்க. இந்த வியூ சொல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க அட்டன் பண்ண டெஸ்ட்டுக்கான சொல்யூஷன் வந்து தமிழ்ல டீடைல்டா இதுல வந்து பாத்துக்கலாம். தமிழ் மீடியம்க்கு வேற கொஸ்டின் கொடுத்திருக்கோம், இங்கிலீஷ் மீடியம்க்கு வேற கொஸ்டின் கொடுத்திருக்கோம். இப்ப மேக்ஸ்ல 2 பேருக்குமே சேம் டாபிக்ல இருந்தா கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருக்கோம். ஆனா எப்படி கொடுத்திருக்கோம் அப்படின்னா நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும். ஏன்னா நாம சேம் கொஸ்டின் கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்க உள்ள ஆன்சரை பார்த்து அங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காப்பி பண்ணிடுறாங்க. அதனால 2 பேருக்குமே வேற வேற கொஸ்டின் தான் கொடுத்திருக்கோம்.
சோ கரெக்டா அட்டன் பண்ணிட்டு டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, சோ வேற எதுவும் இந்த டெஸ்ட் அட்டன் பண்றதுல டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம டீமுக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். என்ன டிவைஸ் வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி லாகின் பண்ணணும். எப்படி லாகின் பண்ணணுங்கிறதையும் சொல்லிட்டேன். லாகின் பண்ணிட்டு நம்ம என்டிபிசியோட டெஸ்ட் பேட்சுக்குள்ள வரணும். உங்களுக்கு லாகின் பண்றதுக்கு நம்ம ஆர்கனைசேஷனோட கோடு web.classplasapp.com நம்ம வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நம்ம டெஸ்ட் பேட்சோட லிங்க்கும் கொடுத்திருக்கேன். ஓகேவா, டைரக்டாவே டெஸ்ட் பேட்சோட லிங்கை கொடுத்து கிளிக் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டு கண்டென்ட்டுக்குள்ள வந்து மெகா லைவ் டெஸ்ட்டுக்குள்ள நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த லாஸ்ட் மினிட்ல அட்லீஸ்ட் என்டிபிசி CBD2க்கு ஒரே ஒரு லைவ் டெஸ்டாவது எடுத்துருங்க. ஒரு ஃபுல் டெஸ்டாவது நீங்க வந்து எடுத்துருங்க. ஏன்னா 13ஆம் தேதி எக்ஸாம். கண்டிப்பா டாப்பர் எல்லாமே இதுக்குள்ள ஒரு 10 ஃபுல் டெஸ்டாவது எடுத்திருப்பாங்க. நீங்க அட்லீஸ்ட் இது வரைக்கும் டெஸ்டே எடுக்கல அப்படின்னா இந்த லைவ் டெஸ்டையாவது யூட்டிலைஸ் பண்ணி இந்த ஃபுல் டெஸ்ட் வந்து எடுத்துருங்க. அப்பதான் உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல ஒரு பதட்டம் இல்லாம ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்க கூடிய ஒரு ஐடியா எல்லாமே கிடைக்கும். ஓகேவா, சோ இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. இது போகவே நான் இன்னும் நிறைய டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்திருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு அக்டோபர் 21 அண்ட் 28ல என்டிபிசி கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் 2025க்கான நோட்டிபிகேஷன் வரப்போகுது. அதுக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டி எக்ஸாம் நவம்பர் 17ல இருக்கு. எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 599. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்பதான் மேம் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எனக்கு எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியல. எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிருப்போம். வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட், மெட்டீரியல்ஸ், கிளாஸஸ்ன்னு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருப்போம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே எந்த எக்ஸாம்னாலும் சரி, ரயில்வே, SSC, பேங்கிங்னு எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னாலும் சரி உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2500. ஆஃபர்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு குரூப் டியோட டெஸ்ட் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி என்டிபிசி CBD2க்கு எனக்கு லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேருக்கான PDF வேணும். லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேருக்கான PDF வேணும். இனி அப்கமிங் டேஸ்ல வரக்கூடிய எக்ஸாமுக்கும் எனக்கு கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் CA PDF கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். CA PDF கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. NTPC டெஸ்ட் அப்படின்னா ஐ வாண்ட் NTPC டெஸ்ட், குரூப் டி டெஸ்ட்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர் எனக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் CA மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னா 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா 499 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. இன்னையில இருந்து RRB NTPC 2025க்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். NTPC கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட், அதுக்கப்புறம் JEக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா, சோ NTPC 2025 எக்ஸாம்ஸ்க்கு நான் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் இந்த பேட்சஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பத்தி வேற எதுவும் டவுட் இருக்கு, இப்பதான் நான் பிகினரா இருக்கேன், எனக்கு எக்ஸாம் பத்தி எந்த டீடைலுமே தெரியாது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு உங்களோட டவுட் எல்லாமே நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். ஓகேவா, சோ திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். அது மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க, எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒரே ஒரு டைம் தான் நீங்க 1999 பே பண்ண போறீங்க. உங்களுக்கு எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் இதுல கவர் பண்ணி கொடுத்துருவோம். உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். உங்க கையில இருக்கக்கூடிய மொபைல் போன், லேப்டாப்பை நல்ல விதமா பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களோட ஃபியூச்சர் வந்து ரொம்ப சூப்பரா அமையும். ஸோ அந்த இன்ஸ்டாகிராமு, இந்த யூடியூப்ல ஷார்ட்ஸ் இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாம உங்க ஃபியூச்சருக்கு என்ன பண்ணா நல்லதோ அது எல்லாத்தையும் உங்க போன்ல வந்து இன்ஸ்டால் பண்ணி வைங்க. படிக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அந்த 18 வயசெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த வயசுல வந்து படிக்கிறது மட்டும்தான் வேலையே, வேற எந்த ப்ரெஷர் கிடையாது. பினான்சியலா நம்மள யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. நம்ம எப்ப கேட்டாலும் வீட்டுல காசு கொடுப்பாங்க. வீட்டுல வந்து ப்ரெஷர் போட மாட்டாங்க, ஏன் வேலைக்கு போகல, ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணலன்னு இந்த மாதிரி எந்த ப்ரெஷருமே கிடையாது. அதனால அந்த 18 வயசை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. 18ல இருந்து 21 வயசுக்குள்ள நமக்கு எந்த ப்ரெஷருமே இருக்காது. படிங்க, படிக்கணும், அந்த ஒரு வேலை மட்டும்தான். படிச்சோம் அப்படின்னா அந்த வயசுல இருக்க பசங்களை அப்படியே ரொம்ப பெருசா பார்ப்பாங்க. நல்லா படிச்சு ஒரு 21 வயசுல எல்லாம் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிட்டோம் அப்படின்னா
நம்ம தான் கெத்து. சினிமால வந்து வேற மாதிரி இருந்தா கெத்தா காட்டுவாங்க. காலேஜ கட் அடிச்சுட்டு அந்த மாரிலாம் இருக்கிறது. ஆனா காலேஜ முடிச்சு 21 வயசுல வெளிய வரும்போது யாரு ஒரு நல்ல ஒரு நாலேஜோட ஒரு நல்ல வேலைக்கு போறாங்களோ அவங்க தான் கெத்து. ஓகே. கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது வெறும் வேலை கிடையாது. அது நமக்கான ஒரு அடையாளம். ஒரு பேங்க்குக்கு போயிட்டோம் அப்டின்னா, பேங்க் மேனேஜர்ம்பாங்க. ரயில்வேல நமக்கு வந்து என்ன சொல்லுவாரு? டிடிஆர்ம்பாங்க. நம்மள அந்த பேர வச்சே நம்மளோட பேர் மறைஞ்சு நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ, அது நம்மளோட நேமா மாறிரும். ஓகே. உங்களுக்கான ஒரு பேர உருவாக்குங்க. அதுக்காக கஷ்டப்பட்டு இல்ல இஷ்டப்பட்டு படிங்க. ஓகேவா? ஸோ எங்க படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடண்ட் நம்ம ஆப்ல கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா குடுத்துருக்கோம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த லைவ் டெஸ்ட்ட மிஸ் பண்ணிறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.